உங்களுடைய சேனலில் பார்த்துட்டு தான் வரேன்னு சொன்னாங்கன்னா சரி, டெஃபினட்டாக என்னுடைய கமிஷன் 2% வாங்குறேன். சரி. அதில் 1% வாங்குறேன். கண்டிப்பாக 1% கம்மி பண்ணிக்கிறேன். அவரு எல்லா உங்க காருக்குமே சேனலுக்கு. 2% வாங்கிட்டு இருக்காருங்களா? நம்ம சேனலுக்காக வந்து 1% மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் சேனல்லேருந்து வந்தேன்னு உங்கள் சேனல் பேர் சொன்னால் கண்டிப்பாக நான் 1% மட்டும் வாங்குறேன். நம்ம சூப்பர் பிளாகர் சேனல்ல பார்த்துட்டு யார் வந்து அவர்கிட்ட கேட்டிங்கனாலுமே கண்டிப்பாக 1% கமிஷன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. சிங்கிள் ஓனர் 75,000 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. டயர் நியூ பிராண்ட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபேன்சி நம்பரு. அவங்க பார்த்தீங்கன்னா 5,50,000 கோட் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேருந்து நெகோஷியபிள் ஆகும். ப்ளஸ் ஃபுல் ஃபினான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய சிவில் நல்லா இருந்தால் ஃபுல் ஃபினான்ஸே கிடைக்கும். ஹோண்டா அமேஸ் 2017 பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க. வெறும் 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர். 5,75,000 கோட் பண்ணுறாங்க. ஃபுல் ஃபினான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நெகோஷியபிள் பண்ணுவாங்க. லெதர் அப்போல்சரி போட்டிருக்காங்க. டயர்ஸ் நியூ பிராண்ட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஓம்னி வேன் 2019 மாடல் செகண்ட் ஓனர். வெறும் 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பியூர் பெட்ரோல். சொல்லணுங்கிற ஒன்றும் இல்லை. பியூர் டயர் இருக்குது. வண்டியெல்லாம் நல்லா இருக்குங்க. ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சத்து வரைக்கும் நம்ம ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரே ஓனரு. அப்போல்சரியிலிருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கஸ்டமர் கோட் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா 190 தான் கோட் பண்ணியிருக்காரு. அதிலிருந்து நெகோஷியபிள் ஆகும். ஒரே ஓனர். வெறும் 75 ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. அதிலிருந்து ரொம்ப நெகோஷியபிள் பண்ணுவாங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்சரி அவ்வளோ குவாலிட்டி அடிச்சிருப்பாங்க. சென்ட்ரல் லாக் போட்டு வச்சுருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. செட் இருக்குது. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் சூப்பர் பிளாகரின் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆசை கார்ஸ்க்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல வந்து யூசர் கார்ஸ்ல ரொம்ப ஸ்பெஷலா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ரேஞ்ச் ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 வந்து கார்ஸோட கலெக்ஷன் வச்சிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ்ல வந்து கார்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும். லக்ஸுரியா வேணாலும் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். பட்ஜெட்டா வேணாலும் வாங்கிக்கலாம். என்னென்ன மாதிரி கார்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். எப்படிங்க சார் இந்த தடவை கலெக்ஷன்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? நல்லா இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபா வரைக்கும் வண்டி இருக்குது. ஆமாம். 65லேருந்து 30 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. 30 lakhs வரைக்கும் இருக்குது. என்ன மாதிரி கஸ்டமைஸுக்கு வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க? கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபருங்கிறது வந்து நாங்கள் கொடுக்குறதே ஒரு ஆஃபர் தான் சார். என்னன்னா நாங்கள் டைரெக்டாக ஆர்சி ஓனர்கிட்டயே பேசி கமிஷன் பேசிக்கில் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். 2% கமிஷன் மட்டும் தான் வாங்குறோம். அவங்க டைரெக்டாக ஆர்சி ஓனர்கிட்டயே பேசிக்கலாம். அவங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் கஸ்டமரை கொண்டு வர சொல்லி டைரெக்டாக காட்ட சொல்லி இது பண்ணுறோம். ஒரு சில கஸ்டமர்ஸ் எங்களை நம்பி இங்கே விட்டுட்டு போகிற கஸ்டமர்ஸ் விட்டுருவாங்க. சரி. அவங்களுக்கு வேணுங்கிறப்ப கஸ்டமர் வர சொல்லி டைரெக்டாகவே நாங்கள் ரேட் பேசி அதில் 2% கமிஷன் மட்டும் வாங்கிட்டோம். யார் சொல்கிறதுங்க அவங்க வந்து ரேட் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறது எதுவும் இல்லை. கஸ்டமர் வந்து டைரெக்டாக டீல் பண்ண விட்டுருவோம். நீங்கள் மொத்தத்துக்கு வந்து சார் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து கமிஷன் வர மாதிரி மட்டும்தான். மிச்சப்படி வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்டயே உங்களுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேணுன்றதை கஸ்டமர்கிட்ட நீங்கள் டீல் பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமோ தாராளமாக நாங்களும் கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணி எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ. ஏன்னா இது நம்முடைய கம்பெனி நேம். அவங்க எடுத்து கஸ்டமர் எடுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. ஆசை காசுலேருந்து எடுத்துன்னு சொல்கிறதுனால நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கம்மி பண்ணி தான் வாங்கி கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயம் இதுதாங்க. ஏன்னா சாரை நம்பித்தான் நீங்கள் வர்றீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து ஆசை கார்ஸில் போய் நம்ம கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வர்றீங்க. அதோடது என்னவோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமருக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து ஒரு பட்ஜெட்டில் வர்றாங்களா ஆப்போசிட்டில் விற்கிறவங்கள்ட்ட எங்களால் அவங்கள்ட்ட எவ்வளோ பார்கிங் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக வாங்கி தரோம்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரி கார்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துலாங்களா சார்? பார்க்கலாம் சார். ஓகே, வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாதிரி கார்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பென்ஸ் 350ங்க, 350 ml ஆட்டோமேட்டிக்கு. பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரு ஒரு 1.25 லட்சம் கிலோமீட்டரு சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 18 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம்.
இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இந்த வண்டி. ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் உங்களுக்கு இது புதுசாக போடுறதுனால இந்த வண்டி வந்து புதுசாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் 1 கோடி ரூபா வருதுங்க. இப்போ நாங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் 18 லட்சம் ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோம். டயர் எல்லாமே புதுசு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். செலுரியோ மாருதி வெஹிக்கிளுங்க, சிங்கிள் ஓனரு, வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வெளியே 4.5 லட்சம் சொல்லுவாங்க, நாங்கள் வெறும் 3 லட்சம் தான் சொல்கிறோம். ஃபினான்ஸே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா பக்கம் கிடைக்கும். சிங்கிள் ஓனர், வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அப்போல்சரியில் லெதர் அப்போல்சரி அடிச்சிருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ பிராண்ட் டயர்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா இதிலிருந்து நாங்கள் கம்மி பண்ணி வாங்கி தரோம். லோன் ஆப்ஷன்ல எப்படிங்க சார்? நீங்களே பண்ணி கொடுத்துறீங்க? ஆமாம், நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். உங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே லோன் கிடைக்கும். 3 லட்சம் ரூபா பக்கம் கிடைக்குது. முடிஞ்சா ஃபுல் லோனே வாங்கி தர பார்க்கலாம். சிவில் நல்லா இருந்தா ஃபுல் லோனே வாங்கி தந்துடுவோம். ஒரு சிலர் வந்து எனக்கு சிவில்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும், பட் வாங்கி கொடுத்துருவோம். ஃபோர்ட் ஆஸ்பியர்னா சிங்கிள் ஓனரு, பார்த்தீங்கன்னா 78,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு. வண்டி இப்போ வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. எல்லாமே நியூ பிராண்ட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. லெதர் அப்போல்சரி இருக்கு. ஃபைனான்ஸ் ஒரு 5.5 லட்சம் ரூபா நாங்கள் இதுக்கு கோட் பண்ணுறோம். ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணி தரலாம். 90% ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், 95% பண்ணி கொடுக்கும் ஃபினான்ஸ். இப்போ இந்த ரேட்டுகளுக்குலாம் மேலே நேராக வந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இன்னும் நெகோஷியபிள் ஆகும். கஸ்டமர் 5 ரூபா தான் கேட்டிருக்காங்க, அதுலேயும் நெகோஷியபிள் ஆகும். ஹோண்டா WRVங்க, 2017 சிங்கிள் ஓனர், 83 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. பார்த்தீங்கன்னா சன்ரூப் ஓப்பனோடு இருக்கு. டயர்லாம் நியூ பிராண்ட் டயர்ஸ் மாற்றிட்டாங்க. லெதர் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள். வெறும் 7,50,000 ரூபா தான் கேட்குறோம். அதுலேருந்து நெகோஷியபிள் ஆகும். 7 lakhs பக்கம் உங்களுக்கு இதில் லோன் கிடைக்கும். இன்டீரியர் எல்லாமே அப்படியே புதுசாகவே இருக்கு. அப்படியே புத்தம் புது வண்டியாக வீட்டில் அப்படியே இருக்கு. சன்ரூப் ஓப்பனோடு இருக்கு. டாப் அண்ட் மாடல். இதுக்கு ஃபினான்ஸ் எவ்வளோ பண்ணிக்கலாம்? 7 lakhs வரைக்கும் பண்ணலாம் சார். 7 lakhs வரைக்கும் பண்ணலாம். ஹோண்டா WRVங்க, இது 2018 சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள். சன்ரூப் ஓப்பனோடு இருக்கு. பார்த்தீங்கன்னா வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது வந்து 7,75 கோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 7,4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். வண்டியில் 80,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு. ஃபேன்சி நம்பர் 5888 சொல்லி ஒரு ஃபேன்சி நம்பரு. வண்டி உண்மையாலுமே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் சார். ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி. இது புதுமையை குறையாம அப்படியே வச்சிருக்காங்க அந்த கஸ்டமர். 2012 சிங்கிள் ஓனரு டீசல் வெஹிக்கிள், ஸ்கோடா பேபியா ஆம்பியன்ஸுங்க. டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர், புதுசு, நியூ பிராண்ட் டயர்ஸ். உள்ள அப்போல்சரி பார்த்தீங்கன்னா லெதர் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க. வெறும் 3,25,000 ரூபா தாங்க கேட்குறாங்க. சிங்கிள் ஓனருங்க. இதில் உங்களுக்கு 2.5 லட்சத்துலேருந்து 2.25 லட்சம் வரைக்கும் ஃபினான்ஸே கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லாமே 90% ஃபினான்ஸ் கிடைக்கும். 90% ஃபினான்ஸ் கொடுக்கலாங்க. வண்டிகளும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர்ஸ் தான் வரும். Volkswagen ஆம்பியோ கம்போர்ட் லைனு, சிங்கிள் ஓனரு, 75,000 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. டயர் நியூ பிராண்ட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபேன்சி நம்பரு. அவங்க பார்த்தீங்கன்னா 5,50,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேருந்து நெகோஷியபிள் ஆகும். ப்ளஸ் ஃபுல் ஃபினான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய சிவில் நல்லா இருந்தால் ஃபுல் ஃபினான்ஸே கிடைக்கும். அவுட்லுக்லாம் யூஸ்டு கார்ஸ் மாதிரியே இல்லைங்களா? புது கார் கொண்டு வந்து பாட்டி இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கும் வண்டியெல்லாம். கஸ்டமரோட வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி நிறுத்தியிருக்கோம். அப்படியே கஸ்டமர்கிட்டே பேசி எடுத்துக்கலாம். அதனால தான் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஃபோர்டு ஃபியஸ்டா கிளாசிக்ங்க, 2013க்கு 14 சிங்கிள் ஓனர், 79,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. டீசல் வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர். பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி பண்ணுவாங்க. ரொம்ப நெகோஷியபிள் பண்ணலாம். ஃபினான்ஸும் கிடைக்கும். ஹோண்டா அமேஸ் 2017 பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க, வெறும் 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர், 5,75,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஃபுல் ஃபினான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நெகோஷியபிள் பண்ணுவாங்க. லெதர் அப்போல்சரி போட்டிருக்காங்க. டயர்ஸ் நியூ பிராண்ட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேருந்து எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ கம்மி பண்ணி வாங்கி தரோம். இன்டீரியர் சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, புதுசாக அப்படியே. ஹோண்டா WRVங்க, பெட்ரோல் வெஹிக்கிள், 2019 சிங்கிள் ஓனர், வெறும் 59,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃபேன்சி நம்பர், திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. சன்ரூப் ஓப்பனோடு இருக்கு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லெதர் அப்போல்சரி எல்லாம் போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ஒரு 7,50,000 ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணலாம். வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஓம்னி வேன் 2019 மாடல் செகண்ட் ஓனர், வெறும் 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பியூர் பெட்ரோல். சொல்லணுங்கிற ஒன்றும் இல்லை, பியூர் டயர் இருக்கு. வண்டியெல்லாம் நல்லா இருக்குங்க.
ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சத்து வரைக்கும் நம்ம ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. அவ்வளோதான். இது ரெனால்டு பல்ஸ் 2015 சிங்கிள் ஓனர், வெறும் 1,04,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் 3,75,000 ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணுவாங்க. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். கிலோமீட்டர் நல்லா கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டியில் எந்த வித வேலையும் இல்லை. அப்போல்சரியிலிருந்து டயர்லேருந்து எல்லாமே நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க. இன்டீரியர் நல்லா நீட்டாக இருக்குது. ஆமாம், நல்லா இருக்கும். டீல் நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கும் சுகமாக இருக்குது சார். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற ரேட் எல்லாமே வந்து வேற நெகோஷியபிள், எல்லாமே நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தராது. இல்லை அப்படி இல்லைங்க சார். கஸ்டமர்ஸ் வந்து வெளியில ரேட் இதை பற்றி கேட்கும்போது இது ரேட் ஜாஸ்தியாக இருக்குங்களா இல்லை பல டீலருக்கே நாங்கள் தான் வண்டி தந்துட்டு இருக்கோம். வண்டி கொடுத்து? ஆமாம், இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறோம். ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து டைரெக்டாக வந்து எடுத்து கொடுக்கறனால பல பேர் எங்கிட்ட இருந்து வியாபாரிகளும் கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க நிறையா. இப்போ இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பிரச்சனையை வந்ததுலேருந்து தான் நாங்கள் டீலருக்கு கொடுக்குறத கொஞ்சம் நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். சரி. ஏன்னா கஸ்டமர் வந்து வேற சைடு இதோட ரேட்லாம் கேட்கும்போது இதை கடிச்சு இப்போ 100% அவங்க எதில் வேணாலும் போய் அடித்து பார்த்துக்க சொல்லுங்கள். 100% கம்மி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன். 100% கம்மியாக இருக்கும். ஃபோர்டு ஃபியஸ்டாங்க, சிங்கிள் ஓனர், SXI, 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரே ஓனரு. அப்போல்சரியிலிருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கஸ்டமர் கோட் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா 190 தான் கோட் பண்ணியிருக்காரு. அதிலிருந்து நெகோஷியபிள் ஆகும். ஒரே ஓனர். 2007 மாடலுங்க. 2007 அந்த பெயிண்டிங்லாம் பெயிண்டிங்லேருந்து எதுவுமே எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே வச்சிருக்காரு. அப்போல்சரியிலிருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளோ காஸ்ட் பண்ணுறாங்க சார் இது? 190 தான் சார் கேட்குறாரு. இன்னும் நெகோஷியபிள் ஆகும். பேசணும், இன்னும் நெகோஷியபிள் ஆகும். இதுக்கு லோன் எவ்வளோ அரேஞ்ச் பண்ணலாம்? இதுக்கு ₹1 1.25 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்னா செகண்ட் ஓனர், மதுரை நம்பரு, ஃபேன்சி நம்பருங்க. டைட்டானியம் மாடல், டீசல் வெஹிக்கிள். பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். 590 தான் கோட் பண்ணியிருக்காங்க. 2016 மாடல். 5 lakhs பக்கம் ஃபினான்ஸே கிடைக்கும். வண்டி அப்படியே புதுசாகவே இருக்குங்க. ஆமாம், 6 ஏர் பேக் வர்றது. வண்டி நல்லா இருக்கும். 6 ஏர் பேக் வருது. 6 ஏர் பேக் வண்டி நல்லா இருக்கும். ரெனால்டு பல்ஸ் சிங்கிள் ஓனர் தான். வெறும் 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 4 லட்சம் ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. அதுலேருந்து நெகோஷியபிள் ஆகும். வண்டி நல்லா இருக்கு. பெட்ரோல் வெஹிக்கிள், RXL. நல்லா இருக்கும் வண்டி. டயர்ல அப்படியே புதுசாகவே இருக்கு. ஆமாம், புதுசாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா வச்சுருக்காங்க. இப்போ வெறும் 4 lakhs தான் கோட் பண்ணுறாங்க. அதிலிருந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. 4 lakhs அப்படின்னும் போது இதுக்கு லோன் எப்படிங்க சார்? லோன் கிடைக்கும். 3.5 லட்சம் ரூபா வரைக்கும் லோன். 3 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். WRVனா 2022 மாடல், 6 கீர் வரக்கூடிய டைப்பு. சன்ரூப் ஓப்பனோடு இருக்கும். பார்த்தீங்கன்னா வெறும் 7,500 கிலோமீட்டர். வெறும் 7,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா 8,90,000 ரூபா கேட்குறாங்க. அதிலிருந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி புதுசு, ஷோரூம் எடுக்கிற மாதிரியே இருக்கும் எடுத்து ஓட்டணும்னா. சுமோ 2010 மாடல், செகண்ட் ஓனரு, 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க. SUV 500 ஓட்டுற மாதிரி இருக்கும். SUV 500 எடுக்கிறதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். வெறும் 3.5 லட்சம் தான் கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணுவாங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. ஒரிஜினாலிட்டி பெயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. அப்படியே வச்சுருக்காங்க. 2010 செகண்ட் ஓனர். ஃபோர்டு ஆம்பியன்ஸ்னா 2020 மாடல், சிங்கிள் ஓனர், வெறும் 48,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி சொல்ல வேண்டிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. 8,95,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து நெகோஷியபிள் ஆகும். 8 ரூபா பக்கம் உங்களுக்கு லோனே கிடைக்கும். 8 ரூபா பக்கம் லோன் கிடைக்கும். 8 ரூபா லோன் கிடைக்கும். டாப் அண்ட் மாடல்னா நல்லா இருக்கும் வண்டி. எல்லாமே லக்ஸுரியா இருக்கு. ரேட்டு சீப்பா இருக்கு. ஆமாம், கஸ்டமர்கிட்ட இருந்து டைரெக்டாக மாத்துறது தானே. நமக்கு என்ன கமிஷன் தானே. இப்போ நான் எடுத்துட்டுனா அப்புறம் இதில் ஒரு 1 லட்ச ரூபா லாபம் பார்க்கணும். இல்லை, எனக்கு கேட்குறது எல்லாமே வந்து கண்டிப்பாக ரேட் வெளியில் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது தான் வரும். இல்லை, இது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோடா எலிகன்ஸு. காலையில் நாங்கள் ஒன்று போய் பார்த்தோம். அவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா 10.5 லட்சம் ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இது கஸ்டமர் வீக்கில் அப்படியே கை மாற்றி விடுறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய லாபமெல்லாம் இல்லை. நாங்கள் ஒரு லாபம் வச்சோம்னா ரேட் கண்டிப்பாக ஜாஸ்தி. நான் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து பட்ஜெட்டில் இருக்கே இல்லை. ஆனால் இப்போ லோ ரேஞ்சு அப்படின்றத தாண்டி ஹை ரேஞ்சாக இருந்தாலுமே அது பட்ஜெட்டில் இருக்கு.
அந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு வெளியே விட கண்டிப்பா கம்மியா ஹை கிடைக்கும். ரேஞ்சில் பட்ஜெட்ல இருக்கு. இப்ப வெளியில 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குற இடத்துல வந்து 8 லட்ச ரூபாய்க்கு 8 லட்ச ரூபாய்க்கு இங்க கிடைக்கும். ஏன்னா அது இடையில இடைத்தரகர் இல்லை இல்லையா, கமிஷன் புரோக்கர்கள் எச்சா வச்சு அதுக்கு மேல வந்து அவங்க வாங்கி அப்படி நாங்க வாங்கி சேல் பண்றது கிடையாது. தான் நாங்க கஸ்டமர் இருந்து அப்படியே கை மாற்றி விட்டுருவோம். என்ன வருதோ அதை அப்படியே கமிஷன் மட்டும் வாங்கிட்டு கை மாற்றி விட்டுருவோம். மெக்கானிக்கு அந்த மாதிரி யாரையாவது கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். வண்டி ட்ரையல் காட்டுவோம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் கன்ஃபார்ம் கார் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தாராளமா ஓட்டி பார்க்கலாம். ஃபிக்ஸடுனா கண்டிப்பா ஓட்டி பார்க்கலாம். அவங்க ட்ரையல் பார்த்துக்கலாம், அவங்க மெக்கானிக் செக் பண்ணிக்கலாம், அவங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. குவாலிஸ்னா செகண்ட் ஓனரு, 2003 மாடலு. 2003 மாடல் மாதிரியே இருக்காது, புது வெஹிக்கிள் மாதிரி இருக்கும். 2003, வெறும் 2 லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பார்த்துக்குங்க. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. வெறும் 2,75,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. அதிலிருந்து நெகோஷியபிள் பண்ணுவாங்க. இதில் வந்து ஜிஎக்ஸ் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். வண்டி ஃபேன்சி நம்பர் கூட, சில்வர் கலரு. சொல்ல வேண்டாம், நீங்கள் இப்படி வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கோங்க. வெறும் 2,75,000 ரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம். 2000 மாடல்னா 5 வருஷம் புக்கு பேப்பர் கரண்ட்டு, பியூர் பெட்ரோலு, சென்ட்ரல் லாக் இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்போல்சரியில் லெதரில் போட்டு ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது. வெறும் 75 ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. அதிலிருந்து ரொம்ப நெகோஷியபிள் பண்ணுவாங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்சரி அவ்வளோ குவாலிட்டி அடிச்சிருப்பாங்க. சென்ட்ரல் லாக் போட்டு வச்சுருக்காங்க, ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, செட் இருக்குது. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஒரு மீடியம் பட்ஜெட்காரங்களுக்கு ரொம்ப நல்ல வண்டி. சிடியா 2009 மாடல்னா சிங்கிள் ஓனரு, செகண்ட் ஓனரு, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணுவாங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஒரிஜினாலிட்டி அப்படியே வச்சுருக்காங்க. சிடியா ரொம்ப ரேர் இல்லை? ஆமாம், ரேர் பீஸ் தான் இது. எங்கேயாவது இதை விரும்புகிறவங்க இந்த வண்டி தவிர்த்து வேறு வண்டி ஓட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. இது லோன் ஆப்ஷன் எப்படி பண்ணிக்கலாம்? இது லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். 1,000 ரூபா வரைக்கும். 1,000 ரூபா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆசை கார்ஸில் இருக்கக்கூடிய காரோட கலெக்ஷன்லாம் வந்து பார்த்துருக்கோம். சார் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஏங்க சார், சொல்லுங்கள். வீடியோவில் ஒரு ரேட்டு, வந்ததுக்கப்புறம் ஒரு ரேட்டு, அந்த மாதிரி எதுவும் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் நீங்கள் அழகாக சொல்லிடுறீங்க ரேட்டு, நேராக வந்து பார்க்கும்போது அதோட ரேட்டே வந்து மாற்றி சொல்கிறாங்க. இல்லை ஏங்க, இப்போ என்னுடைய வீடியோஸில் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு. சரி, சாரே வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் விஷயத்தை வந்து சொல்லலாம். அதுக்கு சார் ரிப்ளை பண்ணுவார். சார், நேராக வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து நெகோஷியபிள் இருக்குது. கண்டிப்பாக நெகோஷியபிள். உங்களுடைய சேனலில் பார்த்துட்டு தான் வரேன்னு சொன்னாங்கன்னா சரி, டெஃபினட்டாக என்னுடைய கமிஷன் 2% வாங்குறேன். சரி, அதில் 1% வாங்குறேன். கண்டிப்பாக 1% கம்மி பண்ணிக்கிறேன். அவர் எல்லா காருக்குமே 2% வாங்கிட்டு இருக்காருங்களா? நம்ம சேனலுக்காக வந்து 1% மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் சேனல் இருந்து வந்தேன்னு உங்கள் சேனல் பேர் சொன்னால் கண்டிப்பாக நான் 1% மட்டும் வாங்கிக்கிறேன். நம்ம சூப்பர் விளாகர் சேனலில் பார்த்துட்டு யார் வந்து அவர்கிட்ட கேட்டிங்கனாலுமே கண்டிப்பாக 1% கமிஷன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஆசை கார்ஸில் வந்து நிறைய காரோட கலெக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு செலக்டடாக உங்களுக்கு இந்த கார்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா கூட அவங்க சைட்ல இருந்து அந்த கார் வேகன்ஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நிறைய கஸ்டமர் கிட்ட இருக்கு. அவங்க வந்து இங்கே விட மாட்டாங்க. கஸ்டமர் கிட்ட பிளேஸ்லேயே இருக்கிற வண்டிகள் நிறைய இருக்கு. ஆமாம், அவங்களுக்கு தேவையான கலெக்ஷன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி கார்ஸ் தேவைப்பட்டாலுமே அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நம்ம சூப்பர் விளாகர் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.